பண்ணுறீங்க? நீ இதுன்னு ஒயிட் பாஸ்தா கேட்ட? ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். வீடியோக்காக. ஓஹோ, ஓகே. ஹாய், சக்தியும் நானும் ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறோம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் எப்படி நான் பண்ணுவேனோ அது மாதிரி நான் சொல்கிறேன். தண்ணி சுட வச்சுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தாவை கொஞ்சம் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக. அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பாஸ்தா ஒட்டாமல் வரும். தனித்தனியாக இருக்கும். ரொம்பலாம் வேணாம், ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். அப்போ வந்து அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஒயிட் க்ரீமுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் க்ரீமுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். பால் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயம் நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். இந்த 6ல் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கிராம்பு இப்படி குத்தி இதுக்குள்ளே போட்டுருங்க, பாலுக்குள்ளே போட்டுருங்க. கிராம்பு வந்து முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எசன்ஸ் வந்து அதில் இறங்கும், அதுக்காக தான். போதும், 4 போட்டிருக்கேன், போதும். ஏன்னா நான் பால் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பட்டை வந்து ஒரு 2-3 துண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஏலக்காய் வந்து ஒன்று போட்டுக்கலாம். போட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். பால் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா பால் முறிஞ்சிரும். அதனால் இப்படி தான் போடணும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடுபடுத்தக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பால் கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அதில் பாஸ்தா போடணும். இந்த பாஸ்தா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆக மாட்டேங்குது. நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக தான் குக் ஆகுது. அதே மாதிரி இது பெருசாகவும் ஆகுது. அதனால ரொம்ப போட வேண்டாம். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், பையனுக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால இவ்வளவு தான் போட போகிறேன். கொதிக்கட்டும். நம்ம நிறைய பண்ணுவோம். இவனுக்கு பிடிக்கும், சாப்பிடுவான்னு சொல்லி நம்ம நிறைய பண்ணுவோம். அடிக்க சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சமாக பண்ணுவோம், அப்போ வந்து இன்னும் இருக்கான்னு கேட்பான். அதனால நம்மளுக்கு எந்த அளவில் பண்ணுறதுன்றது இப்போ வரைக்குமே நோ ஐடியா. பால் வந்து இதுதான் வந்து ஒயிட் க்ரீம் பாஸ்தாக்கு அந்த ஒயிட் க்ரீம் பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவை. ஸோ இதுவும் கொதிக்கணும், இது வந்து குக் ஆகணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. முடியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் பண்ணி கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவோடைய எசன்ஸ் எல்லாமே அந்த பாலில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம அதை போட மாட்டோம். இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு மேலே இது பண்ண தேவையில்ல, நிறுத்திடலாம். போதும், எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு மூடிடலாம். அவ்வளோதான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 5 minutes later. பாஸ்தா குக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒயிட் க்ரீமுக்கு மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவா வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மைதா தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் மைதா யூஸ் பண்ண மாட்டேன். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். பட்டர் இருக்கவங்க பட்டர் போட்டுக்கலாம், பட்டர் இல்லாதவங்க கீ போட்டுக்கலாம். நான் கீ தான் போடுறேன். கீ போட்டுட்டு நெய் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா இதுவாயிடும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு கொடுத்து உங்கள் பசங்க ரிவ்யூ கேளுங்க, எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. மெல்ட் ஆகட்டும். கோதுமை மாவு அதில் போட்டு நம்ம வந்து அதை இது பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் தீஞ்சிடும். இப்போ நம்ம கோதுமை மாவு போட்டுக்கணும். கோதுமை மாவில் பண்ணி பாருங்க. மைதாவும் நல்லா தான் இருக்கும். நான் கோதுமையை தான் பண்ணுவேன், அதனால நான் கோதுமையிலே பண்ணுவேன். இது க்ரீமியாக வரணுன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மில்க் அதில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மில்கை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அதில் சில விஷயங்கள்லாம் போட்டோம் இல்லையா, நம்மளுக்கு அது தேவை, அதுலேருந்து நம்மளுக்கு தேவையானது அந்த எசன்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம பாஸ்தா போட்டு எவ்வளவு தேவைப்படும்ன்றது நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா, ஒரு மாதிரி க்ரீமியாக ஆகுதா, கலக்கிக்கிட்டே இருக்கும். 5 minutes later. பிட்டு பிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். க்ரீம் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. சால்ட் இப்போ போடாதீங்க, நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் போட்டிருக்கோம். அதனால பாஸ்தாவை போட்டதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு. பாஸ்தா நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன், போட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்து கேப்சிகம்லாம் இருந்தால் கூட போடலாம். என் பையன் சாப்பிட மாட்டான், அதனால நான் இப்படியே தான் அவனுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆஃப் ஸ்க்ரீனில். திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மறுபடியும் மிச்சம் இருக்கிற மில்கை போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு பெப்பர் பவுடர் போடலாம், இல்லை ஒரிகானோலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இல்லைனா காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடிச்சுட்டு அந்த தூளையும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். நான் இப்போ பெப்பர் தான் போட போகிறேன், வறுத்துட்டு போட போகிறேன். இது சிம்மில் இருக்கட்டும், இது ரெடி, அவ்வளோதான். மறுபடியும் ஒரு தடவை சால்ட்டை பார்த்துக்கலாம். முடியல முடியல. கரெக்டாக இருக்கு. பார்த்தீங்களா, வேற லெவலில் எவ்வளோ க்ரீமியாக இருக்கு பாருங்களேன். அந்த எசன்ஸ்லாம் இறங்கி வேற லெவலில் இருக்கு. Five minutes later. 5 minutes later. பெப்பர் பவுடர் ரெடி பண்ண போகிறேன். ஒரு வானல் வச்சு பெப்பரை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும், அப்படியே அரைக்கக்கூடாது. வாவ், எனக்கே ஆசையாக இருக்கு. முடியல. பெப்பர் நல்லது, நம்ம காஞ்ச மிளகாய் போடுறதுக்கு பெப்பர் எவ்வளவோ நல்லது. வறுத்து அரைச்சிட்டு சொல்றேன். பாப்பா ரெடி ஆயிடுச்சு, பாத்தியா எப்படி இருக்குன்னு? அழகா இருக்கா? என்னடா அழகா இருக்குங்கிற? சரி, பெப்பர் போட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன். நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? பெப்பர் பவுடர் ரெடி. ஸோ நம்ம வந்து காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பெப்பர் பவுடர் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம காஞ்ச மிளகாய் போடுறதுக்கு அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியான எனக்கு தெரியல, பட் பெப்பர் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வந்து
பெப்பரை ட்ரை பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அதனோட ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருக்கு. இது பார்த்தீங்களா? வா பாப்பா ரெடி. பிளேட்டிங் பண்ணிடலாமா? பவுலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் நிறைய பண்ணலை, கொஞ்சம் தான் பண்ணேன். ஏன்னா அவன் எப்படி சாப்பிடுவான் எனக்கு தெரியல, அதுக்காக தான். ஒரு டைம் நல்லா சாப்பிடுவான், ஒரு டைம் வேணான்னு சொல்லிடுவான். ஸோ வாவ், நைஸ். என் பையனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பா என்னங்க நீங்கள் கேட்ட உங்கள் ஃபேவரட் ஒயிட் க்ரீம் பாஸ்தா சுற்றுற போது பார்த்து. கொஞ்சமாக சூடாக இருக்குது, பார்த்து. டேஸ்டியாக இருக்கா? யம்மி. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களோட பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஹாப்பி.